வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். மன்னிக்கவும், கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டம் வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி கூட இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்படும். அந்த வகையில் தான் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் தொடர்பாகவும் துறைவாரியாக அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு பல்வேறு ஒப்புதல்கள் வழங்கப்பட இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் என்பதால் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தொடர்பாகவும் வேளாண் பட்ஜெட் தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பிப்ரவரி 5ஆம் தேதி பிற்பகல் 12 மணி அளவில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டிற்கான ஒப்புதல் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். மன்னிக்கவும், கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டம் வரக்கூடிய பிப்ரவரி 5ஆம் தேதி கூட இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்யப்படும். அந்த வகையில் தான் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் தொடர்பாகவும் துறைவாரியாக அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு பல்வேறு ஒப்புதல்கள் வழங்கப்பட இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் என்பதால் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தொடர்பாகவும் வேளாண் பட்ஜெட் தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பிப்ரவரி 5ஆம் தேதி பிற்பகல் 12 மணி அளவில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டிற்கான ஒப்புதல் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.